திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம். 16ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற போகிறார். அது மட்டும் இல்லாம 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நீசத்துல இருக்கார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா 21ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுல ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். 21ஆம் தேதி வரைக்கும் கேதுவோட பயணப்பட போகிறார். கூட சூரியனும் பாத்துட்டீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் முழுவதும் இருக்க போறாங்க. சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தையும் கொடுக்கும். ஆல்ரெடி குரு பகவான் பாத்தீங்கன்னா கடக வீட்டுல உச்சத்துலதான் இருக்கார். சனி வக்ரகதியில் இருக்கார். இருப்பினும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய மிதுன வீட்டுல இருக்கிறார். இப்போ குரு, சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் பாத்துட்டீங்கன்னா நல்ல நிலையில ஆட்சி உச்சம் பலம் பெற்று பலமாக இருக்க போகுது. இந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு ராசிக்காக முழுமையாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி அதிபதி லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் நீசத்துல இருக்காரு. ஏன்னா சுக்கிரனுடைய குணங்கள் தான் உங்ககிட்ட இருக்கு. இயற்கையாகவே மகாலட்சுமி கடாட்சம் கொண்டவர்கள் தான் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள். தன்னை மட்டும் இல்லாம தன்னை சேர்ந்த அனைவரையும் வாழ வைத்து மகளக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் தான். தன்னுடைய தேவைக்கு போக எல்லாத்துக்குமே கொடுத்து மகிழ்ந்து எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு ரிஷபம் தான். ஆனா என்னன்னா யாருக்குத்தான் நீங்க என்ன செய்தாலும் திரும்ப அவங்க உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, முதுகுல குத்தாமாவது இருக்கணும் இல்ல, அதையும் செஞ்சுட்டு தான் போவாங்க அப்படிங்கிறது இந்த ரிஷபத்துக்கு இந்த பிறவியினுடைய கர்ம கணக்கே அதுதான். சோ அதெல்லாம் அந்த வழிகளை தாங்கும் பொழுது உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 16ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடிய துலா வீட்டுக்கு வரப்போகிறார். சோ 16ஆம் தேதி வரைக்கும் எந்த வேலையில இருந்தாலும் பெரிய அளவுக்கு நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. ஸ்டாப்னு சொல்ல வேண்டாம், போறது போகட்டும், அப்படியே பெருசா முயற்சிகள் பண்ணாதீங்க. ஆனா அப்ப நீங்க என்னெல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்களோ, என்னெல்லாம் நீங்க ஓகேன்னு கொஞ்சம் பொறுமையா போறீங்களோ, அந்த 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். நினைக்கிறது எல்லாமே நடக்கும். ஏன்னா உங்க ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுட்டாரு, பலமாயிட்டாருன்னு அர்த்தம். அப்ப நீங்க பலமாயிருவீங்கன்னு அர்த்தம். அதற்கப்புறம் நீங்க நடக்கிறது எல்லாமே நடக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்க கண்ணு முன்னாடியே ஈஸியா நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. 5ஆம் இடங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானம் தான். அங்க குருவினுடைய தொடர்பு அந்த கன்னி வீட்டுக்கு இருக்கும்பொழுது கொஞ்சம் உங்க குழந்தைகளுடைய உடல்நிலையில கவனமா இருந்துக்கணும். 5ல் ஒரு கிரகம் இருந்தாலோ அல்லது 5ஆம் அதிபதி நீசமானாலோ, 5ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படியோ ஒரு விதத்துல கெட்டு போயிருந்தாலும் கொஞ்சம் உடல்நிலையில கவனமா இருந்துக்கணும். கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருந்துக்கணும். குறிப்பா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் கூட நீங்க என்ன செலவு பண்ணீங்களோ அதை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இந்த சுக்கிரன் இங்க வரும்போது உங்களுக்கு திருப்பி கொடுத்து விடுவார். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்புகளை கொடுப்பார். சுக்கிரன் அப்படின்னாலே சுப போகத்தை கொடுக்கக்கூடியவர் தானே. அப்ப அவர் அங்கிருந்து 12ஆம் வீட்டையும் பார்ப்பார். அப்போ குடும்பத்தோட சேர்ந்து வெளியே எங்காவது போயிட்டு வர்றது, வெளிநாடு போயிட்டு வர்றது, இன்ப சுற்றுலா, சந்தோஷமான பயணங்கள், மகிழ்ச்சியான பயணங்கள் அப்படிங்கறது எல்லாமே சுக்கிரன் தான். 12ஆம் இடத்துல பாத்துட்டீங்கன்னா இந்த இடம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரையும் சொல்லும், குடும்பத்தோட கணவன் மனைவி அந்யூனிட்டியும் சொல்லும், குடும்பத்தோட சேர்ந்து இன்ப சுற்றுலாவை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது 12ஆம் இடம் தான். அப்ப சுக்கிரன் பார்க்கும் பொழுது இந்த 16ஆம் தேதிக்கு மேல ஏதாவது ஒரு சின்ன ட்ரிப்பாவது குடும்பத்தோட போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யூன்யமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்புங்க. வேலையில நிறைய பிரச்சனை இருந்துட்டு இருந்திருக்கணும் உங்களுக்கு இந்த 16ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல பாத்தீங்கன்னா வேலையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகிடும். வேலை ஆட்கள் மூலமாக இருந்த அந்த பிரச்சனைகள் விலகிடும். இங்க இருக்கிறப்ப சனி பாப்பார். சனிதான் வேலையாட்கள், உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள், அதாவது உங்க சம நபர்கள், வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சம நபர்கள் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அப்ப என்ன ஆகும்னா சனி பார்க்கும் பொழுது இந்த இடத்த வேலையில உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஷிப் எல்லாமே இந்த சனிதான். சோ அதை காட்டி கொடுப்பாருங்க இந்த மாசம். 16ஆம் தேதிக்குள்ள யாரு உங்களுக்கு என்ன பண்றாங்க, நம்மள யாரு சிக்க விடுறது, நம்ம யாரு சொன்னா கேட்கறது இல்ல, நம்ம நீங்க சொந்த தொழிலே பண்ணிட்டு இருந்தாலும் கூட அங்க வேலை சரியா நடக்க விடாம பண்றது, அந்த வேலையில கெடுதல் பண்றதெல்லாம் யாரு அப்படிங்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சனி காட்டி கொடுத்துருவாரு. சனிக்கு நம்ம சொல்றோம் சனி பார்வை கெடுதல் சொல்றோம், கெடுதல் தான் கெடுத்து கொடுப்பார். அப்ப அந்த கெட்டதெல்லாம் யாரு செய்யறாங்கன்னு உங்களை கவனிக்க வைப்பார். அதற்கப்புறம்
அது யாரெல்லாம் பண்றாங்களோ அதை கவனிக்க வச்சு அடுத்த மாசம் அதை ரெடி பண்ணி கொடுத்துருவார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ வேலையில பிரச்சனையாக இருந்தாலும், வேலையாட்கள் மூலமாக பிரச்சனையாக இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு மேல அதெல்லாமே ரிலீஃப் ஆக போகுது. நல்ல வேலை கிடைக்க போகுது. இத்தனை நாள் வேலை இல்லாம இருக்கீங்க, வேலையில பிரச்சனையா இருக்குது, நிறைய அதெல்லாம் போயிட்டு இருக்கு இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேது கூட இருந்தாரு, இப்ப நீசத்துல இருக்காரு, இனிதான் வந்து ரெடியாக போறாரு. சோ வேலை சார்ந்த விஷயத்துல, மனம் சார்ந்த விஷயத்துல, இது எல்லாமே பிரச்சனையாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒரு 16ஆம் தேதிக்கு மேல ஒரு பெருமூச்சு விடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார். நண்பர்கள், பகைவர்களுக்குள்ள எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு இருந்தாலும் கூட இப்ப அதெல்லாம் அந்த பகை எல்லாம் விலகி ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு புதன் பகவான் 2 மற்றும் 5ஆம் அதிபதி. என்னதான் நம்ம வந்து மனசு வந்து பிரச்சனைகளை கொடுத்தாலும், மனதுல வந்து நிறைய சந்தோஷத்தை கொடுத்தாலும் கூட பணம் இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியாது இல்லையா? ரிஷபமே பணராசி தானே. அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4ஆம் வீட்டுல இருக்கிறார், கேதுவோட இருக்கார். அப்ப என்ன ஆகும், 21ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்துல சின்ன ஏதாவது ஒரு சங்கடங்கள் வரும், அல்லது பணத்தை கொடுத்துட்டு திரும்பி கொடுக்காம இருப்பாங்க இல்லைங்களா, அவர்களுக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன பகைமை ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயத்தை கொடுத்தாலும் கூட 21ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வரக்கூடிய இந்த புதன் பகவான் பணத்தை வாரி வழங்கி விடுவார். பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீங்க சொல்ற வேலையை செய்ய மாட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்களும் அதை கேட்க மாட்டாங்க. அது வீடாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்க மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, ஓகே ஓகேன்னு கேட்பாங்களே தவிர கரெக்டா அந்த வார்த்தைக்கு பதில் அளிக்க மாட்டாங்க. அல்லது பழிய ஃபுல்லா உங்க மேல போட்டுருவாங்க, நீங்க தான், உங்களாலதான் எல்லாம் எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பரிபாவத்தை ஏற்றுக் கொள்ள ஒரு அமைப்பை இந்த ரிஷப ராசிக்கு இந்த மாசம் நடக்கும். ஒரு 21ஆம் தேதி வரைக்கும் தான். ஆனா அந்த டைம் நீங்க ரொம்ப அமைதியா இருந்துக்கணும், ரொம்ப 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 அமைதியா இருந்துக்கணும். ஓகே, இந்த டைம் வந்து இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம பதிவுகள் கொடுக்கறதே இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையா தானே கொடுக்குறோம். ஓகே இப்படிதான் நடக்குங்கிறத தெரிஞ்சுட்டு யாரு என்ன பேசினாலும் கொஞ்சம் அமைதியா போயிருக்கு. குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலையாக இருந்தாலும் சரி, வெளியாட்களாக இருந்தாலும் சரி, வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, ரொம்ப அமைதியா இந்த மாசத்துல மட்டும் ரிஷபராசி அன்பர்கள் ஒரு 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய செயல்லையும் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும், அதாவது உங்களுடைய வாயை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டால், உணவாக இருந்தாலும் கூட சொல்றேன், ஏன்னா 5ஆம் இடங்கிறதுமே உணவு தானே. அப்ப 5ஆம் இடத்த அதிபதிக்கு ஏதுவோட இருக்கும்போது அதிக உணவு சாப்பிடலாம், தேவையில்லாத ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடலாம், அது இதுட்டு கசகசன்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும், பசி அதிகமாகும். சோ இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டீங்கன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக நடக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் குறைந்து விடும். 21ஆம் தேதிக்கு மேல இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சது எல்லாத்தையும் டேம்ல இருந்து தண்ணி நீக்கி விடுற மாதிரி நீக்கி விடலாம். அதுக்கப்புறம் தான் பாத்துட்டீங்கன்னா உங்க பேச்சுக்கு மரியாதை. அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, ஓகே இவங்க சொல்றது கரெக்ட் தான், இவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு, நம்ம தான் அன்னைக்கு புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ அன்னைக்கு அவர் பேசாம இருந்ததுக்கு இதுதான் காரணமோ அப்படிங்கிற அமைப்பை கூட சிலருக்கு கொடுத்து விடும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ 21ஆம் தேதி வரைக்கும் பண விஷயத்திலையும் அதே போல பேச்சு விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சூரியன் 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்லயே ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஆனா கேதுவோடு இருக்கும் பொழுது குழப்பி மறுபடியும் தெளிவுபடுத்துவார். கேதுங்கிறது ஞானம் தானே, கேதுங்கிறது குழப்பத்தை கொடுக்கக்கூடியவர் தானே, கேதுங்கிறது அறிவு தானே. அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா குழப்ப வச்சு ஏன் இது நடந்துச்சு, எதனால இது நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு சிந்தனை, ஆழ்ந்த சிந்தனைக்கு கொண்டு போய் அதற்கப்புறம் சரிப்படுத்தி கொண்டு வருவார். ஆனாலும் 4ஆம் இடத்தில் சூரியன் கேது இருக்கிறதுனால தந்தை தாய் உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா சனி வக்கரமாகி ராசியை பார்க்கும்போது கொஞ்சம் விரைய செலவு, 11ஆம் இடமிலேயே இருக்கக்கூடிய இடம், கொஞ்சம் வரக்கூடிய லாபத்துல கொஞ்சம் விரைய செலவுகள் வரும் அப்படிங்கிறது காட்டுது. அதனால இதனுடைய உடல் ஆரோக்கியத்துல அது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். சோ உங்க உடல் ஆரோக்கியம், தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டுல இருக்கிறார். 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு இருக்கும் பொழுது கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ வருமானம் வரும். உங்களுக்கே சுத்தமா ட்ரையாக இருந்தாலும் கூட கணவரோ மனைவியோ நண்பர்களோ பார்ட்னர் மூலமாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதே போல பாத்தீங்கன்னா 7 தொடர்பு ஏற்படும் பொழுது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு புதியதாக ஒரு வரன் அமைச்சுக்கிறதோ, திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைக்கூடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பையோ ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த காலகட்டங்கள்ல வரக்கூடிய வரன்கள் எல்லாமே நல்ல வசதி வாய்ப்புகளோட வரும். 2ஆம் இடம் இல்லையா, தனஸ்தானம் இல்லையா, வசதி வாய்ப்புகளோட நீங்க எதிர்பார்த்தபடி, எதிர்பார்த்த பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது போல நல்ல வரன்கள் எல்லாமே அமைந்து வருவதற்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு. 12ஆம் அதிபதி அவர் ஆகிறதுனால 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு,
2ஆம் இடங்கிறது பணம். அப்ப வெளிநாட்டு வருமானம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 3ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால யூடியூப் சம்பந்தப்பட்டது, பேஸ்புக் சம்பந்தப்பட்டது, இன்ஸ்டாகிராம் சம்பந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, பிட்காயின், MLM, சீட்டு இது போல சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு வருமானத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நல்ல காசு இந்த மாசம் வரும், சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த மாதத்துல. அதே போல 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்தோட சேர்ந்து வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பம் அமைஞ்சு வருங்க, நல்ல குடும்பம் அமைந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2ல செவ்வாய் இருக்கிறனால பேச துடிக்கும். பேசிடு என்னானாலும் பாத்திரலாம். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது வேகத்தை கொடுக்கக்கூடியவர். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்துட்டீங்கன்னா தன்னை மீறிய பேச்சுக்களை கொடுக்கக்கூடியவர் தான் செவ்வாய், ஸ்பீடுன்னு சொல்லுவோம் நம்ம. அப்ப என்ன பண்ணுவாருன்னா 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும், அது உங்களுக்கு வாக்குஸ்தானம் தானே. பேசிடு என்ன வந்தாலும் பாத்திரலாம், ஒன்னா ரெண்டான்னு பாத்திரலாம் பேசிடுன்னு சொல்லுவோம். ஆனா நான் சொன்னது போல 2ஆம் அதிபதி கேதுவோடு இருக்கிறதால கவனமா இருந்துக்கணும். இந்த மாசம் முழுவதும் செவ்வாய் இங்கதான் இருக்காரு. அதனால 21ஆம் தேதிக்கு கூட உங்களுடைய பேச்சுகள் எல்லாமே வச்சுக்கலாம். அது வரைக்கும் பேச்சுல கவனம். ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட ரிஷப ராசிக்காரங்க இந்த தடவை நீங்க சொன்னீங்கன்னா பழி உங்களுக்கு தான். ஏன்னா கேது அங்க இருக்காரு இல்லையா, தடையை கொடுத்துருவார், உங்க மேல கெட்ட பேரை கொடுத்துருவார். அதனால ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட பேசக்கூடிய ஒரு தன்மைகள் வரும். நீங்களா வாயை வச்சு கம்முன்னு இருந்தாலும் ஒருத்தர் வந்து பேசிட்டு நீங்க பேசுறதா இப்ப எங்க சொல்லிடுவார். சோ அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லது. அப்படி ஒருத்தர் பேச வந்தாலும் கூட எனக்கு வேலை இருக்குதுப்பா, அப்படி இருக்குதுப்பா, இப்படி இருக்குது, யாரை பத்தி பேசாதப்பா அப்படின்னு ஏதோ ஒரு சாக்காட்டை சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல இருந்து விலகி செல்வது என்பது ரொம்ப நல்லது. சரி அப்படின்னு சொல்லி கேட்டா கூட நீங்க தான் சொன்னீங்க அப்படிங்கிறது பழி வர்றதுக்குண்டான அமைப்புகள் கொடுக்கும். ஏன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பழியை கொடுக்கக்கூடியவர் தான், வக்கரத்துல வேற இருக்காரு இல்லையா. அதனால ஒரு சின்ன சின்ன விஷயத்த தேவையில்லாம சிக்க விட்டுருவார். சோ அதனால இது முன்னெச்சரிக்கை பதிவை நீங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதத்துல கொஞ்சம் பேச்சிலையும் பணத்திலையும் செயல்லையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 16ஆம் தேதிக்கு மேல செகண்ட் ஹாஃபுக்கு மேல நீங்க நினைக்கிறது எல்லாமே சூப்பரா நடக்கும். 16ஆம் தேதி வரைக்கும் எல்லா விஷயத்திலும் கவனமா இருந்துக்கோங்க. ஆவணி மாசம் 2வது பகுதி 16ஆம் தேதிக்கு மேல செம்மையா உங்களுடைய வேலைகளாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, என்ன நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அங்க நீங்க தான் ஹீரோவாக இருப்பீங்க அப்படிங்கிறதுலயும் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. லட்சுமி வழிபாடு ரொம்ப சக்சஸ் கொடுக்குங்க இந்த மாசம். சோ மகாலட்சுமி கெட்டியே பிடிச்சுக்கோங்க. லட்சுமியினுடைய அஷ்டோத்தரம் சொல்லுங்க, லட்சுமியினுடைய நாமாவளி தினமும் சொல்லிட்டு வாங்க. இந்த சுக்கிரனால வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறையுது. அந்த லட்சுமி தாயே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற மாதிரியே இருக்கு. நீங்க அதை கண் கூட பாப்பீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.